ஆஃபீஸ்க்கான லஞ்ச் மெனு சாம்பார், முருங்கைக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பட்டாணி சுண்டல் எடுத்துட்டு போயிருந்தேன். நான் இன்னைக்கு சும்மா அசிஸ்டன்ட் வேல தான் பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா தான் சாம்பார்லாம் வச்சு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி குடுத்தாங்க. எப்பயுமே இந்த கீரை பொரியல்லாம் எங்க அம்மா பண்ணா தான் அந்த டேஸ்ட்டே வந்து எனக்கு கிடைக்கும். சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுட்டு, காய்கறிலாம் கட் பண்ணி குடுத்துட்டு, உருளைக்கிழங்கு ஃப்ரை நான் பண்ணிட்டுருந்தேன். உருளைக்கிழங்கு பண்ணும்போது எப்பயுமே ஒரே ஒரு வெள்ளப்பூட அப்படி லைட்டா நச்சுட்டு, தோலியோட போட்டோம்னா, இதோட டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். அது மாரி ஈஸியா வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆயிரும். அதனால நான் எப்பயுமே உருளைக்கிழங்கு பண்ணும்போது இத ப்ரிஃபர் பண்ணுவேன். அந்த ஆயில்லே மொதல்ல போட்டோம்னா, அந்த எண்ணெயோட வாசனையும் இன்னும் ரொம்ப நல்லாருக்கும். ஆஃபீஸ் போறச்ச நானே எனக்கு எழுந்து சமைச்சுக்கிற அன்னைக்குலாம் வந்து பெருசா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸே குடுக்க மாட்டேன். ஆனா சாப்பிட்டு தான் போவேன். ஏதாவது பழம் சாப்பிட்டுப்பேன். இல்ல ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் சப்பாத்தி பண்ற அன்னைக்கு மோஸ்ட்லி சப்பாத்தி எடுத்துப்பேன். அம்மா தோசை ஊத்தி தரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் தான் வேண்டாம் ஏற்கனவே ஜூஸ் போட்டு வச்சுட்டேன்னு சொல்ட்டேன். ஸோ காலையில ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சுட்டு, இன்னைக்கு வழக்கத்த விட கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்புனதுனால ஹேப்பியா எல்லாத்தையும் நீட்டா பேக் பண்ணிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன்.